அனைவருக்கும் வணக்கம். நாளை மகா சிவராத்திரி. சிவராத்திரி விரதத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். மகா சிவராத்திரி நாளில் சேந்தையில் அமைதியுடன் 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பூஜை செய்யணும். நாளைக்கு ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருளுக்குள் அடங்கின. இதையடுத்து அன்று இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செஞ்சாங்க. அதோடு 4 ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி அர்ச்சனையும் செய்தால் சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பார்வதி தேவி பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. வழிபாட்டின் முடிவில் பார்வதிக்கு காட்சி தந்தார் சிவபெருமான். அவரிடம் பார்வதி தேவி, ஐயனே, சிவராத்திரி தினத்தில் 4 ஜாமம் முழுவதும் தங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தந்தரல வேண்டும், மேலும் அவர்களின் வாழ்நாள் இறுதியில் முக்தியையும் அளிக்க வேண்டும் என்றால் ஈசனும் அதன்படியே பார்வதி தேவிக்கு அருள் செய்தார். மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகால் வழிபடப்பட்ட மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று நாம் கொண்டாடுறோம். ஒருமுறை மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் இடையில் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது. அப்போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்குமா உயர்ந்து நின்றார். ஈசனின் முடியோ அடியோ யார் முதலில் பார்க்குறாங்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது. இதையடுத்து அன்னப்பறவை உருவம் எடுத்த பிரம்மனும் ஈசனின் முடியை தேடியும் வராக வடிவம் எடுத்த மகாவிஷ்ணு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர். இந்த கோலத்தில் லிங்கோத்வர் கோலம் என்பார்கள். மகா சிவராத்திரி நாளில் தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கின்றார்கள். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்ம விட்டு நீங்கும் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். வருடம் முழுவதும் விரதம் இருப்பது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பல முறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு மகா சிவராத்திரி விரதத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மகா சிவராத்திரி விரதம் மகத்துவம் வாய்ந்தது. விரதம் எப்படி இருப்பதுன்னு பார்க்கலாம். சிவராத்திரிக்கு முந்தின ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்ணும். சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயமாகத்துக்கு முன்னையே வீட்டில் பூஜை முடிக்கணும். அதன் பின் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரணும். சாயங்காலம் வீட்டில் மறுபடியும் பூஜை செஞ்சுட்டு கோயிலுக்கு செல்லணும். கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக வில்வம் எடுத்துகிட்டு செல்லணும். அப்புறம் அங்கே 4 கால பூஜையிலையும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக அலங்காரங்களை பார்க்கணும். அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையுமே பேசக்கூடாது. இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும். கோயிலுக்கு சென்று தான் கண் விழிக்கணும்னு கிடையாது. வீட்டில் இருந்து கூட சிவ பூஜை செஞ்சுன்னு கண் விழிச்சிருக்கலாம். 4 ஜாமங்களில் முறைப்படி பூஜை செஞ்சு ஈசனுக்கு வில்வத்தில் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. இந்த விரதத்தை இருப்பவங்க கோபத்தை கட்டுப்படுத்தி இறைவனின் நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருந்தால் நமக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது சிவராத்திரி விரதம் பூஜை செய்யும்போது சிவ, ருத்ர, பசுபதி, நீலகண்டா, மகேஸ்வரா, ஹரிகேசா, விருப்பாஷா, சாம்பு, சூலினா, உக்ரா, பீமா, மகாதேவா ஆகிய 12 பெயர்களை சொல்லி உச்சரித்து இறைவனை பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். இப்படி அர்ச்சித்தா சிவனர்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி.